சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள், எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள், எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு இது கவலை. ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோம் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்கிற வாக்குத்தத்த செய்தி மூலமாக தாவீதின் வாழ்க்கையில் தேவன் செய்த மகிமையான காரியங்களை குறித்து தியானித்தோம். தாவீதின் கிரீடம் பூக்கவே கூடாது, அவன் வாழ்க்கையிலே முன்னுக்கு வந்துவிடவே கூடாது என்று அவனுடைய இளம் பிரயாயத்திலிருந்து, இளம் பிரயாயம், வாலிப வயது, நடுத்தர வயது, முதிர் வயது என்று அவனுடைய எல்லா காலகட்டங்களிலும் அவனுக்கு விரோதமாக சாத்தானுடைய தந்திரங்கள் எழும்பி போராடியது. மனிதர்கள் பலவிதமான தடைகளை கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட போராட்டங்கள், தந்திரமான தடைகள், இவைகளுக்கு மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் தாம் திட்டமிட்டபடியே, வாக்குரைத்தபடியே தாவீதின் கிரீடத்தை அவன் தலையின் மீது சூட வைத்தார். அவனுடைய கிரீடத்தை பூக்கச் செய்து பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கு, ராஜாக்களுக்கு மத்தியிலே கனத்திற்குரியவனாய், மகிமைக்குரியவனாய் அவனை நிலைநிறுத்தினார் என்று இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம்.
இந்த செய்தியின் தொடர்ச்சியை நான் 2வது வாரம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சபையின் கட்டிடத்தின் புதுப்பிக்கிற பணி நிமித்தமாக நான் எம்மாத்திரம் நாங்கள் எம்மாத்திரம் என்கிற கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தோம். கடந்த வாரம் பாஸ்டர்மா செய்தி கொடுத்தார்கள். ஆதலால் முதல் வார செய்தியின் தொடர்ச்சியை நான் இந்த நாளிலே வைக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நம்முடைய கிரீடத்தை பூக்கச் செய்கிறவர். ஆமென். இது ஒரு ஊழியக்காரனுக்குரிய வசனமாக செய்தியாக இருந்தாலும் நிச்சயமாகவே இது திருச்சபைக்கும் பொருந்தக்கூடியது, தேவ ஜனங்களுக்கும் இந்த வார்த்தை அப்படியே பொருந்தக்கூடியது. ஆதலால் தேவன் இந்த வார செய்தியை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவாராக. இந்த நாளில் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான சம்பவம், மரத்திலிருந்து வெட்டப்பட்ட ஒரு உலர்ந்த மரத்துண்டு, ஒரு சாதாரண கோல் ஒரே இரவில் துளிர்விட்டு பூப்பூத்து வாதுமை பழங்களை தந்தது. இந்த அற்புதமான சம்பவத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த கோல் நமக்கு சொல்லும் செய்தியை நாம் கூர்மையாய் கவனமாய் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரைக்கும். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுகளினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவினுடைய கோலின் மேல் ஆரோனுடைய பேரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களில் ஒவ்வொரு வம்சத் தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசாரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரே சொன்னான். அப்பொழுது அவர் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாய் 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவனுடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்கள் சுட்டி காட்டுகிற அந்த கோல் ஆரோனின் கோல். ஒரே இரவிலே அந்த கோல், மரத்திலிருந்து வெட்டப்பட்ட அந்த கோல் துளிர்விட்டது, பூப்புத்தது, வாதுமை பழங்களை தந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மரம் துளிர்விட வேண்டுமென்றால், பூக்க வேண்டுமென்றால், பழங்களை கொடுக்க வேண்டுமென்றால் மாதங்கள் வருடங்கள் என்று சில கால அவகாசம் தேவைப்படும். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது ஒரே இரவில் அந்த மரம் துளிர்விட்டது, பூத்தது, வாதுமை பழங்களை தந்தது. இந்த சம்பவத்திற்கு பின்பதாக முக்கியமான ஒரு செய்தி மறைந்து கிடக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த சம்பவத்தின் மூலமாய் அந்த கோல் நமக்கு சொல்லுகிற செய்தியை கவனிப்பதற்கு முன்பதாக இந்த செய்திக்கு ஒரு பின்னோட்டம் இருக்கிறது. இந்த பின்னோட்டத்தை நாம் முதலாவதாக பார்த்து விடலாம். ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள், கர்த்தர் அவர்களை படைத்து அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆதாம் ஏவாள் மூலமாக பூமியிலே மனுமக்கள் கூட்டம் பெருகியது. ஜாதிகள், ஜனங்கள் என்று எல்லா தேசங்களையும் கர்த்தர் மனிதர்களால் நிரப்பினார். இப்பொழுது பூமி எல்லாம் மனிதர்களால் நிரம்பின பின்பு ஆண்டவர் திட்டமிடுகிறார், எனக்கென்று ஒரு கூட்டம் வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருக்கென்று ஒரு கூட்டம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, அவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம். அதற்காக தேவன் ஆபிரகாமை தெரிந்தெடுக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல மாற்றுவேன். பூமியிலே கோடிக்கணக்கான மக்கள் கூட்டம், அதற்கு மத்தியிலே நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பதற்கு தேவனுக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஆதலால் ஆபிரகாமை தெரிந்தெடுக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியாகிய யாக்கோபு, அவன் மூலமாக 12 பிள்ளைகள். ரொம்ப டீட்டெயில்டாக இதை சொல்ல முடியாது, ஷார்ட்டாக நான் இந்த பின்னோட்டத்தை சொல்லிவிடுகிறேன். ஆபிரகாமினுடைய சந்ததி ஈசாக்கு அடுத்து யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள்.
இந்த 12 பிள்ளைகளை 12 கோத்திரங்களாக மாற்றுகிறார். இந்த 12 கோத்திரங்கள் மூலமாகத்தான் இஸ்ரவேல் எனும் தேசத்தை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். இப்பொழுது ஆண்டவர் உலகம் முழுவதையும் மனிதர்களால் நிரப்பிவிட்டார். தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு தேசத்தை, ஒரு ஜனக்கூட்டத்தை ஏற்படுத்தி விட்டார். அவர்கள் மத்தியிலே உலாவ வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். அதற்காக தேவன் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்துகிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை, தேவ ஆலயத்தின் பணிவிடைகளை செய்வதற்கு 12 கோத்திரங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை தெரிந்தெடுக்கிறார். அந்த கோத்திரம் லேவி கோத்திரம். கவனிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். பூமி முழுவதும் ஆதி பெற்றோர் மூலமாய் மனு மக்கள், ஆபிரகாம் மூலமாய் தெரிந்தெடுக்கப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட மக்கள், அந்த மக்கள் கூட்டத்திலே தேவனுக்காக ஆலயத்திலே பணிவிடை செய்ய லேவி கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்தில் ஒரு வம்சம் ஆசாரிய பணியை செய்ய தேவன் தெரிந்தெடுக்கிறார். அந்த வம்சம் தான் ஆரோனின் வம்சம். இந்த ஆரோனின் சகோதரன் மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கானான் தேசத்திற்கு நேராய் வனாந்தரத்திலே பலத்த அற்புதங்களின் அதிசயங்களின் வழியாக நடத்தினவன். கவனிக்க கேட்கிறேன், லேவி கோத்திரத்தில் உள்ள அத்தனை பேரும் தேவ ஆலயத்திலே பணிவிடை வேலைகளை செய்யும் பொழுது ஆரோனின் சந்ததியை ஆண்டவர் ஆசாரிய வேலை, பிரதான ஆசாரியர்களாக பணிவிடை செய்ய தெரிந்தெடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 12 கோத்திரங்களுக்கு ஆண்டவர் எல்லைகளை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது லேவி கோத்திரத்தை மாத்திரம் என்ன சொன்னார்? உங்களுக்கு நானே சுதந்திரம். கானானை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது எல்லா கோத்திரத்துக்கும் சுதந்திரங்கள், எல்லைகள். ஆனால் லேவி கோத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நானே உங்கள் சுதந்திரம். ஹல்லேலூயா. தேவாலயத்திலே வருகிற காணிக்கைகள், செலுத்தப்படுகிற பலிகள், அதுவே உங்களுடைய ஆகாரம், உங்களுடைய சம்பளம் என்று லேவி கோத்திரத்தை விசேஷமாய் தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைகளுக்காய் தெரிந்தெடுத்தார். கூர்மையாய் கவனியுங்கள். இந்த லேவி கோத்திரத்தில் தான் ஆசாரியர்களாக பணிவிடை செய்ய ஆரோனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இப்பொழுது இஸ்ரவேல் சபையை மோசே, ஆரோன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய இந்த ஊழியத்தில் சுமூகமான சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பிரச்சனை எழும்பியது. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆரோன் மற்றும் மோசேக்கு விரோதமாய் ஒரு நெருக்கடி உண்டானது. அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் தேவனது திருச்சபையில் அல்லது தேவனது ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு நெருக்கடி ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் இறங்கி வந்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் அமைதியாக இருப்பவர் அல்ல. மனிதர்கள் வேண்டுமானாலும் கண்டும் காணாமல் போய்விடலாம். தேவன் படைத்தவர், ஏற்படுத்தினவர் கடந்து வருவார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். பிரச்சனைகளை தீர்க்கும்படி அவர் இறங்கி வருகிறவர். சகோதரனை, சகோதரியை, ஒருவேளை கடும் நெருக்கடிகளுக்கு மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் அமைதியாக இருக்கலாம். ஆனால் உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்தெடுத்தவர் அமைதியாக இருக்கவே மாட்டார். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படி கர்த்தர் கடந்து வருவார். சத்தமாய் ஆமென் சொல்ல கேட்கிறேன். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். 19ஆம் வசனம் 34ஆம் சங்கீதத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த வசனத்தை கவனியுங்கள். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அவன் கூட நின்று. பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மை விட்டு விலகி சென்று விடுவதில்லை. யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். மோசே கிட்ட சொல்றார், யோசுவா கிட்ட சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், நீ மலை போல நம்பியிருந்த மனிதர்கள் விலகலாம், நீ சார்ந்திருந்த பர்வதங்கள் ஒருவேளை உன்னை மறந்து விடலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீதிமானுக்கு துன்பங்கள் வரும், ஆனால் வசனம் சொல்லுது கர்த்தர் கூட நிற்பார். ஒருவேளை சகோதரனை, சகோதரியே, கடந்த நாட்களில் பல பிரச்சனைகளில் எனக்கு இவர்கள் ஆதரவாக இல்லையே,
என்னிடத்திலே நன்மை பெற்றார்களே, இவர்கள் கூட மறந்து விட்டார்களே என்று நீங்கள் கலங்குகிற சூழ்நிலைகள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்கிறார், நானே உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்தெடுத்தவர், உங்களை திக்கற்றவர்களாக நான் விடவே மாட்டேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் தொடர்ந்து நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? இந்த சங்கீதத்தில் நம்ம முதல் பகுதியில் பார்க்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள், வாரந்தோறும் சபைக்கு வா, ஜெபம் பண்ணு, உனக்கு பிரச்சனையே வராது என்று வேதம் சொல்லவில்லை. நீ சபைக்கு வந்தாலும் உனக்கு என்ன வரும்? பிரச்சனை வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட நிற்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடும்போது நமக்கு என்னங்க பாக்கியம்? சபைக்கு வரும்போது என்னங்க நமக்கு ஒரு ஸ்லாக்கியம்? ஆண்டவருக்காக நிற்கும்போது நமக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லவே இல்லை. அன்பான சகோதரனை சகோதரியே, நீதிமானுக்கு துன்பமே வராது. சபைக்கு வரையே, இயேசுவை ஏற்றுக்கொண்டேயே உனக்கு பிரச்சனையே வராது. பைபிள் அப்படி சொல்லலை. உனக்கு பிரச்சனைகள் வரும், ஆனால் கர்த்தராகிய நான் உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. உனக்கு கூட நின்று அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் உன்னை நான் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே உம்மைத்தானே நாங்கள் நம்பியிருக்கிறோம்ப்பா. சபைக்கு நாங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன? எந்த சூழ்நிலை ஆனாலும் ஜெபத்தை நாங்கள் நிறுத்துறது கிடையாது. எவ்வளவு ஆண்டவரை சொந்த பந்தத்தால் அல்லது வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில் பாடுகள் போராட்டங்கள் வந்தாலும் உம்முடைய பாதத்தில் ஓடோடி வந்துடுறோம். காரணம், எங்களுடைய ஒரே நம்பிக்கை நீர் மாத்திரம்தான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கரங்களை ஏறெடுக்கிறேன், கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை அவர் தள்ளாடவே விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த சங்கீதம் முழுசும் சொல்லிட்டே போகலாம். உன்னை எல்லா தீங்குக்கு கர்த்தர் விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. தீங்கு வராதுன்னு சொல்லலை, துன்பம் வராதுன்னு சொல்லலை. காக்கிற தேவனாகிய நான் உங்கள் கூட இருக்கிறேன். அதே சங்கீதத்தில் 22ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, கடைசி பகுதி, அவரை நம்புகிற ஒருவன் மீதும் குற்றம் சுமராது. இயேசுவன் நம்பினியே, என்ன கிடைச்சது உனக்கு? சபைக்கு போனியே, ஜெபம்னு போய் விழுந்து கிடந்தியே, என்ன உனக்கு கிடைச்சது? அப்படின்னு உங்களை குற்றப்படுத்த தேவன் ஒரு நாளும் விடவே மாட்டார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. இவங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு கர்த்தர் இவர்களை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. ஆண்டவரே, உம்மை தேடுகிற, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே கூடாது. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். மறுபடியும் நான் ஆரம்ப வசனங்களுக்கு வந்துடுறேன். சபையிலே ஒரு நெருக்கடி, ஊழியத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆரோன் மோசேக்கு விரோதமாய் ஒரு கடும் பிரச்சனை. ஆனால் கர்த்தர் அமைதியாக யோலாய் அங்கே இறங்கி வந்தார். இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறேன். பிரச்சனைகளை கொண்டு வந்தது யார்? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் எழும்பின மக்கள் சாதாரணமான மக்கள் அல்ல. கோராகின் கூட்டத்தார். அவர்கள் லேவியின் வம்சத்தை உடையவர்கள். அதுக்கடுத்து தாத்தான், அபிராம் என்று 2 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார்? 12 கோத்திரத்திலே முதல் கோத்திரம் ரூபனிய கோத்திரம். ரூபன் கோத்திரத்தில் உள்ள பிதாக்கள். 12 கோத்திரத்தில் யார்ப்பா எல்டர்? ரூபன். நான் தான் பெரியவன். சபையில் இருக்கிற பெரிய மக்களே மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதம் எழும்புகிறார்கள். அதற்கடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது 250 பிரபலமானவர்கள். 12 கோத்திரத்தில் இருக்கிறதான லீடர்ஸ். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்புவது சாதாரண மக்கள் அல்ல. கோராக் என்பது அவனுடைய சொந்த வம்சம். சொந்த ஜனமே ஒரு சில டைம் காலவாரி விடும் பாருங்க. அது மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை எதுவும் கிடையாது. சொந்த குடும்பம், சொந்த ஜனம், இதுவே நமக்கு விரோதமாக எழும்பும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆரோன், மோசே லேவி கோத்திரத்தை உடையவர்கள். கோராக் எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். சொந்த கோத்திரமே எழும்புகிறது. ரூபன், அவங்க தான் எல்டர்ஸ், அவங்க தான் முதல் சபையில் முதல் கோத்திரம். அன்பானவர்களே, கழுத்தை கொடுக்க வேண்டியவங்க கழுத்தை அறுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறவர்கள் சாதாரணமானவர்களாக இருந்தால் பரவாயில்லை. உங்களுக்கு வலதுகரமாக இருக்க வேண்டியவர்கள்,
உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவர்கள், உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தூக்கிவிட வேண்டியவர்கள், அவர்களே உங்களுக்கு விரோதமாக எழும்புவது என்பது அது பெரிய ஒரு பிரச்சனை. இருதயத்தை கலங்க செய்வதற்கு ஏதோ பூச்சாண்டி காட்டுட்டு இருக்க மாட்டான் சாத்தான். எங்கே தொட்டால் நீங்கள் ரொம்ப துடிப்பீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அங்கே சத்ரு போராட்டத்தை கொண்டு வருவான். கோராகின் கூட்டம், ரூபனியர் சந்ததி, சபையில் லீடர்ஸாக வைத்து அந்த 250 பேர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களை, அந்த பிரச்சனைகளை போகிறதுக்கு முன்னாடி முதல்ல தேவனது ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எந்த வழியாக வச்சிருக்கிறார்னா சபை கூடி வருதல் வழியாக தான் வைத்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஓகே, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. சபை கூடி வருதல், தேவ பிரசன்னம், அவருடைய சமூகம், இதன் மூலமாக தான் சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகம் ஒரு வழி வச்சிருக்கிறது. உன்னுடைய சொந்த பலம், உன்னுடைய சுய முயற்சி, இதனால கூட நீ என்ன பண்ணிடலாம், முன்னுக்கு வந்துடலாம். உன்னுடைய மாம்சம், உன்னுடைய பலன், இதனால நீ முன்னுக்கு வரலாம். அருமையானவர்களே, 2 வழி இருக்குதுங்க. ஆனா உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் கொடுக்கிற அல்லது மாம்சம் சுயம் கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே சஞ்சலம், வருத்தம், வேதனை இவைகளெல்லாம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்து வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒருவேளை போராட்டம் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் வேதனை இல்லாத ஒரு வழி நடத்துதலை கொடுப்பார். அதே சமயத்தில் உலகத்தின் அதிபதி குறுக்கு வழி, மாம்சம், சுயம், இதன் மூலமாக வர்றது சஞ்சலமாக, வருத்தமாக, வேதனையாக, தலைவலியாக அது போய்கொண்டே இருக்கும். ஆண்டவர் தமது ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு வைத்திருக்கிற அமைப்பு சபை, ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாய் தேவ ஜனங்கள் கடந்து வர வேண்டும். அவர்கள் பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பலப்பட வேண்டும். உன்னதத்திலிருந்து பலன் அவர்களை நிரப்ப வேண்டும். எதிராளிகளை வீழ்த்தக்கூடிய அந்த பலன் அவர்களை நிரப்ப வேண்டும். இதெல்லாவற்றையும் கர்த்தர் எதில் வைத்திருக்கிறார்? சபை கூடி வருதல், சுத்திகரிப்பு, ஒரு பலமுள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதத்தில் நிறைவு, இதெல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அந்த அஸ்திபாரத்தை ஆட்டம் காண வைக்கிறான் இந்த சாத்தான். கவனிங்கள் அருமையானவர்களே, தேவனது ஜனங்களுக்கும் சபைக்கும் உள்ள உறவை துண்டிக்க வேண்டும். சபையிலே அந்த ஊழியம் நடைபெறுவதற்கு முக்கியமான நபர்களாக இருக்கிற மோசே, ஆரோன், அவர்களை வீழ்த்த வேண்டும். அவர்களை வீழ்த்தினால் போதும், சபையிலே ஜனங்கள் சிதறி போவார்கள், சபை கூடி வருதலை விட்டு விடுவார்கள். அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் வேதனைகள், வருத்தங்கள், சஞ்சலங்களை கொண்டு வந்து விடலாம். இதுதான் சாத்தானுடைய திட்டம். இந்த சாத்தானுடைய திட்டத்துக்கு பிரபலமானவர்கள், சபையிலே தூணாய் இருக்கிறவர்கள் காரணமாகிவிட்டார்கள். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், சில நேரம் உங்களுக்கு வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கறதுக்கு பில்லரை மாதிரி இருக்கிறவங்கள பயன்படுத்துவோம். மனம் கலங்குகிற அளவுக்கு கடினமான சூழ்நிலைகளை சத்துரு கொண்டு வரும். அடே டேக் இட் இஸ் பாலிசியில் நீங்கள் போயிட முடியாதபடி கவலைப்பட்டு கலங்கி திகைக்கிற அளவுக்கு மனிதர்களை சத்துரு பயன்படுத்துவார். சகோதரனே, சகோதரியே, சபையின் அஸ்திபாரமே அசைந்து போகிற அளவுக்கு கடும் பிரச்சனை எழும்பியது. கோராகின் கூட்டம், ரூபனியரின் சந்ததி, சபையிலே பிரபலமாக இருக்கிற அந்த 250 தலைவர்கள் ஒன்று கூடி ஊழியக்காரனுக்கு கழுத்தை கொடுத்திருக்க வேண்டும், தோளை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள். சபை என்பது ஒரு தீபம், விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்ட ஒரு விளக்கு. அந்த விளக்கு அணைந்து போக வேண்டும் என்று சத்துரு செயல்படுகிறான். உன் கிரீடம் பூக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த கிரீடம் பூக்கவே கூடாது, அது மங்கி பிரகாசம் ஏற்றி போய்விட வேண்டும் என்று சபைக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்புகிறான். ஆனால் கர்த்தர் அமைதியாக இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. உலகத்தை படைத்தவர், தமக்கென்று ஜனத்தை பிரித்தெடுத்தவர், அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே வாசம் பண்ண ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தினவர்,
நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எத்தனை பிரச்சனைகளை சத்துரு எழுப்பினாலும், வேலை ஸ்தலத்திலோ வாழ்க்கையிலோ எவ்வளவு போராட்டங்கள் உனக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும், ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமற் போகும். உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். உங்களுடைய கிரீடம் நிச்சயமாகவே போக்கும். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இங்கே நடந்தது என்ன? மோசே, ஆரோன் என்ன செய்தார்கள்? வேதம் சொல்லுகிறது, மோசே தேவனுடைய சமூகத்தில் முகம் குப்புற விழுந்து கிடந்தான். என்னாகமம் 20:6 வாசிங்க. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசாரிப்பு கூடார வாசலில் போய் முகங்கொற்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. மோசே பிரச்சனை வந்த பொழுது முகங்குப்புற தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். அவன் மனமுடைந்து போய்விடவில்லை. நான் ஏன் ஊழியத்துக்கு வந்தேன்? எதற்கு இந்த குடும்பத்துக்கு நான் தலைவனா இருக்கணும்? எதுக்கு நான் இவ்வளோ பாடுபடணும்? அப்படின்னெல்லாம் அவன் முறுமுறுத்து கொண்டு இருக்கவில்லை. அவன் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்தான். அன்பானவர்களை கவனிக்கிறீர்களா? இன்றைக்கு நாம் செய்கிற ஒரு தவறு என்ன? பிரச்சனைகள் வந்தால் ஜெபம் குறைந்து போய் விடுகிறது. சபைக்கு வருவது நின்று போய் விடுகிறது. ஆண்டவரை தேடுகிறதை நிறுத்தி விடுகிறோம். ஜெபிப்பதை குறைத்து விடுகிறோம். பிரச்சனைகள் வரும்போது தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடப்பதற்கு பதிலாக நம்ம தேவனை விட்டு தூரமாக போயிடுறோம். உள்ளறையில் முடங்கி கிடக்கிறோம். மோசே அப்படி முடங்கி கிடக்கல. எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வந்திருக்கிறதோ, இது ஒரு முறை மாத்திரமல்ல, பல இடங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மோசே தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தான். யோசுவா ஆயி பட்டணத்தில் தோழ்ந்து போயிடுறான். தொடர்ந்து வெற்றி பெற்றவன், எரிகோ ராஜாவை வீழ்த்தினவன், எத்தனையோ வெற்றிகளை குவித்தவன் ஆயி பட்டணத்தில் தோத்து போயிடுறான். உடனே போய் சண்டை போட்டுட்டு இல்லை, என்ன பண்ணுறீங்க? சோல்ஜர்ஸ் கிட்ட, வீரர்கள்கிட்ட போயிட்டு என்னப்பா பண்ணீங்கன்னு சண்டை போட்டுட்டு இருக்கல, போய் முதல்ல தேவ சமூகத்தில் விழுந்தான். ஆண்டவரே, இந்த தோல்விக்கு காரணம் என்ன? நான் அடிக்கடியாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு பிரச்சனை வந்தா முதல்ல நான் கேட்குற ஒரு கேள்வி, ஏன் இந்த குடும்பம் இப்படி பண்ணுச்சுன்னு கேட்க மாட்டேன். ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு கேட்க மாட்டேன். ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு தான் கேட்பேன். முதல்ல தேவ சமூகத்தில் போய் பத்துன்னு விழக்கூடிய ஒரு அனுபவம் மோசேக்கு உண்டு. மோசே யார் அருமையானவர்களே? மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை முகமுகமாய் கண்ட ஒரு தீர்க்கதரிசி. அவனை போல ஒரு தீர்க்கதரிசி முன்பாகவோ பின்பாகவோ என்ன செய்யல? எழும்பவே இல்லை. அவனை போல ஒரு ஊழியக்காரனே இல்லை. மோசே கர்த்தருடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். கர்த்தர் அவனோடு கூட முகமுகமாய் பேசினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எபிரேயரில் வாசிக்கிறோம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய ஊழியக்காரன். ஆனால் எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும், தேவனோடு கூட நெருங்கிய உறவு கொண்ட ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும், பிரச்சனைன்னு வரும் பொழுது தன்னை தாழ்த்தி தேவசமத்தில் விழுந்து கிடக்கிறதுன்றது என்னது? தாழ்த்துவது. ஆண்டவரே, ஒருவேளை நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னியும். ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு அபிஷேகம். சகோதரனை, சகோதரியே, இந்த காலவெளியிலே ஒன்றை சொல்லுகிறேன். பிரச்சனைகளை சந்திக்காதவர்கள் யாரும் இல்லை. ஊழியக்காரர்கள் பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள். விசுவாசிகள் பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு தீர்வு தான், தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடப்பது மாத்திரம்தான். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஜெபம் குறைந்து விடவே கூடாது. சபை கூடி வருதல் குறைந்து விடவே கூடாது. ஏன் சபைக்கு வரல? ஏன் ஆராதனைக்கு வரல? இன்றைக்கு பிரச்சனைகளை பட்டியலிடுறோம். இதனால தான் ஆராதனைக்கு வரல. சாத்தான் தான் ஜெயிக்கிறான். பிரச்சனை வந்தாலும் நான் தேவ சமூகத்தில் வந்து என்னை தாழ்த்துவேன், அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடப்பேன். செஞ்சு பாருங்க, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. என்னாகமம் 20:6 கடைசி பகுதி சொல்லுகிறது, மோசேயும் ஆரோனும் முகங்குப்புற விழுந்து கிடந்ததினால் என்ன நடந்தது? கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. ஜெபம் பண்ணுறவங்களுக்கு கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துறவர்களுக்கு கர்த்தருடைய மகிமை. பிரதர், சிஸ்டர், எங்க பிரச்சனை வந்தாலும், அது குடும்பமாக இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், உங்கள் சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், எங்க பிரச்சனை வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, அவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள்.
அவரிடத்தில் இன்னும் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க உங்களை விட்டு கொடுங்கள். முறுமுறுத்து கொண்டு இருக்காதிருங்கள். மோசே போய் கோராகு கிட்ட போய் நின்றுட்டு கையை கொடுத்து கெஞ்சிட்டு இருக்கல. தத்தான் ஆபிராம் அவங்க கிட்ட போயிட்டு அவன் மன்றாடி கொண்டு இருக்கல. 250 பேர்கிட்ட போய் சொல்லிட்டு இல்லப்பா, நான் உனக்கு என்னென்ன செஞ்ச கொஞ்சம் நினைச்சு பாருப்பா கேட்டுட்டு இல்லை. போய் தேவனுடைய சமூகத்தில் பொத்துன்னு விழுந்தாங்க. ஆண்டவர் நீர் தானப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்பான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய தேவன் கலகத்தின் தேவன் அல்ல, பிரச்சனைகளின் தேவன் அல்ல, சமாதானத்தின் தேவன். நிச்சயமாய் சமாதானத்தை கொண்டு வருவார். எப்படி பிரச்சனைகள் எழுந்தாலும் நீங்கள் கலங்கி போகக்கூடாது. ஆமென் சொல்லுகிறீர்களா? ஆக்சுவலா கலங்கும் இருதயம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா. அதனால தான் மோசே ஆரோனும் தேவனுடைய பாதத்தில் போய் விழுந்துட்டாங்க. ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிறோம். அந்த ஜெபம், அந்த தாழ்மை எதை காட்டுதுன்னா, ஆண்டவர் நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவார், நீர் சகலத்தையும் நீர் செய்ய நினைத்தது இதுதாங்க. பிரைஸ் தி லார்ட். அது உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வெளிப்படணுங்க. அது ஊழியக்காரனாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும்ங்க. உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். அன்பானவர்களே, சாத்தான் கொண்டு வருகிற பிரச்சனையை கொண்டு தேவன் கலங்கி போகிறவர் அல்ல. கவனியுங்கள், எந்த பிரச்சனையை சாத்தான் கொண்டு வருகிறானோ அதே பிரச்சனையை வைத்து அவனுடைய தலையை நசுக்குகிறவர் தான் நம்முடைய கர்த்தர். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து கொள்ளும்படி சாத்தான் திட்டமிட்டான். யூதருடைய வழக்கம், ஒருவர் வேத பிரமாணத்திற்கு விரோதமாய் நடந்தால், சபை அல்லது தேவனுக்கு விரோதமாய் தூஷணமாய் நடந்து கொண்டால் அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். யூதருடைய சட்டம் என்ன? கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், யூதருடைய சட்டம். ஆனால் இயேசு கல்லெறிந்து கொல்லப்பட்டாரா? யூத சட்டம் என்ன? கல்லெறிந்து கொல்லப்படணும். ஆனால் ஆண்டவர் இயேசு எப்படி மரித்தார்? ஏன் சிலுவையில் மரித்தார்? ரோமர்களுடைய சட்டம் குற்றவாளிகளை சிலுவையில் மறிக்கணும். அதனால தானா? இல்லைங்க. சாத்தான் ரொம்ப ரொம்ப தந்திரமானவன், ரொம்ப ரொம்ப மோசமானவன். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் மிக மிக ஞானம் உள்ளவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தந்திரமானவன் தெரியுங்களா? ரோமர்களுடைய சட்டத்தின்படி சிலுவையில் யார் யாரை கொல்றாங்களோ அவங்களுடைய பெயரை அந்த பிறக்கிற அந்த பட்டியலிருந்து கூட தூக்கிடுவாங்க. பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க இல்லையா? இன்னாருக்கு இன்னார் இந்த இடத்துல பிறந்தாங்கன்னு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறீங்களே, அதை ஒரு பட்டியல் ரெஜிஸ்டர் இருக்கும். யார் யார் சிலுவையில் மரிக்கிறார்களோ அவருடைய பெயரை அந்த பர்த் அந்த ரெஜிஸ்டர்லேருந்து கூட தூக்கிடுவாங்க. இப்படி ஒருத்தன் பிறந்தான்ற ரெக்கார்டு உலகத்தில் இருக்கவே இருக்காது. அதுதான் சிலுவை மரணம். தேவனுடைய திட்டம் தம்முடைய குமாரனை குறித்து மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசுவின் நாமம் உயர்ந்திருக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. உங்களை குறித்து தேவ திட்டம் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கு மத்தியில் நற்கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் என் ஜனங்கள் சிறந்திருக்கணும். இயேசுவின் நாமம் மேலே வானம் கீழே பூமி எல்லாத்துக்கும் மேலே உயர்ந்திருக்கணும்னு தேவன் திட்டமிடுறார். சாத்தான் என்ன திட்டமிடுறான் தெரியுமா? இயேசுவின் நாமம், அந்த பெயர் இந்த பூமியில் எந்த ரெக்கார்ட்ஸ்லையும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால தான் கல்லெறிந்து கொல்லுகிற அந்த மரணத்தை விட சிலுவை மரணத்திற்கு சாத்தான் ஆண்டவர் இயேசுவை இழுத்து செல்லுகிறான். அவனுடைய மோசமான திட்டம் என்ன தெரியுமா? இயேசு என்கிற ஒரு பேரே இந்த பூமியில் இருக்கவே கூடாது. இப்படி ஒருத்தர் பிறந்தார்னு இருக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நம்ம தேவன் எத்தனை ஞானம் உள்ளவர். என்ன சாத்தான் திட்டம் போட்டு சிலுவைக்கு கூட்டிட்டு போனானோ அதே சிலுவையை வைத்து சாத்தானுடைய தலையை நசுக்கி மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பரலோகத்திலும் சரி மனிதர்களுக்கு மத்தியிலும் சரி இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லவே இல்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இன்னைக்கு ஸ்கூல்ல உங்க பிள்ளைகள் படிக்கிறாங்க, அவங்க வாயிலிருந்து ஒரு அறிக்கை வரும், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறந்தவன் பெண். சரித்திரத்தில் இயேசு பேர் இருக்கக்கூடாதா? சரித்திரமே இயேசுவை மையமாக வைத்து தான் இருக்க வேண்டும். எவ்வளவு ஞானமுள்ள தேவன்க.
ஆமென் சொல்கிறீங்களா? இன்றைக்கி சாத்தான் உங்களை எந்த பிரச்சனையை வச்சு கலங்க பண்ணிகிட்ருக்கிறான் கவனிங்க. அவனுடைய மோசமான திட்டம் இந்த ஜனங்களை இவ்வளோ வேதனைப்படுத்தணும். ஆனால் தேவ திட்டம் என் ஜனங்களை கீர்த்தியில் புகழ்ச்சியில் சிறந்திருக்கு வைக்கணும். நீங்கள் தான் நானே தேவன் என்பதற்கு சாட்சிகள். ஆனால் உங்களை சாட்சியே இல்லாமல் உங்களை பரிதாபமான இடத்துல உங்கள் பேரே அழிகிற அளவுக்கு வைக்கணும். இது சாத்தானுடைய போராட்டம். யார் ஜெயிப்பா சொல்லுங்களேன்? இயேசு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜெயிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஞானமுள்ளவர். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஞானமுள்ளவர். உங்களுடைய இருதயம் கலங்காத இருக்கட்டும். எந்த பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையையே உங்களுக்கு ஆசீர்வாதமான வழியாக கர்த்தர் மாற்றுவார். யோசேப்பு மேலே வந்துடக்கூடாது, அவன் இருக்கிற இடத்த விட்டு மேலே வரக்கூடாதுன்னு இருக்கிற இடத்துலேருந்து கீழே படுகுழி வெட்டி தள்ளினான் சாத்தான். அந்த படுகுழியை தான் ஆண்டவர் படிக்கட்டாக மாற்றினார், சிங்காசனத்தில் கொண்டு போய் வைத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் மேலே போகாமல் கீழே போயிட்டுருக்கிறீங்களா? அறிக்கை செய்யுங்க, என்னுடைய வாழ்நாளில் நன்மை கிருபை என்னை தொடரும். ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அவர் ஞானிகளின் ஞானத்தை பைத்தியமாக்குகிறவர், படுகுழியை வெட்டுகிறவனை அதே படுகுழியில் தள்ளுகிறவர், நம்மையோ அவருடைய சித்தத்தின்படி உயர்த்தி வைக்கிறவர். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மறுபடியும் வாசியுங்கள். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பேசுகிற பேச்சு அவர்களுக்கு விரோதமாக பேசுகிற பேச்சு அல்ல. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். அவர்களுடைய முறுமுறுப்பு அவர்களுக்கு விரோதமானதல்ல, எனக்கு விரோதமானது. உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் எவ்வளோ அழகா அந்த காரியத்தை சொல்றார் பார்த்தீங்களா? அவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற முறுமுறுப்பை அவர்களை விட்டு ஒழிய பண்ணுவேன்னு சொல்லல, என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். எவ்வளோ ஆண்டவர் உரிமை எடுக்கிறார் பாருங்களேன். எந்த சொந்த பந்தங்க இந்த உரிமை எடுக்கும் சொல்லுங்க? பிரச்சனை வந்தவொன்னு கேட்பான், நீ யாரு அப்படின்னு கேட்பான். நீ நல்லாரு, ஏய் நான் யாரா, உனக்கு இப்படிடா அப்படிடானுவான். உனக்கு ஏதாவது வந்துச்சன்னா, அப்பா நீ யாரோ நான் யாரோன்னுடுவான். அதுதான் மனுஷன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக வர்ற பிரச்சனை உன்னுடைய பிரச்சனை இல்லை, அது எனக்கு விரோதமாக வர்ற பிரச்சனை. ஹல்லேலூயா. உன்னை யாராவது தொட்டாங்கன்னா அவங்க உன்னை தொடுறதுக்கு முன்னாடி என் கண்ணை தொடுறாங்க, கண்மணியை தொடுறாங்க, விட மாட்டேன் நான். ஆமென். என் அன்பான தேவப்பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் கர்த்தர் சொன்னார், அவனை உறுதியான இடத்துல ஆணியாக அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு எப்படி இருப்பான்? மகிமையான சிங்காசனமாக இருப்பான். உங்களை உறுதியான இடத்துல ஆணியா கட்டாவணும்னு கர்த்தர் திட்டமிடும் போது சாத்தான் அந்த இடத்திலிருந்து நீங்கள் நிலையா இராதபடி உங்களை பிடுங்க போடுகிறான், அலைய வைக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன், நீங்கள் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சீக்கிரமாய் சுதந்தரிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வாளாக இருக்க போகிறதில்லை, நீங்கள் கீழாக இருக்க போகிறதில்லை, நீங்கள் தலையாக இருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மேலாக இருக்க போகிறீர்கள். மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்கிறவர் அல்ல, நெறிந்த நாணலை அவர் முறிக்கிறவர் அல்ல. அவர் சீக்கிரத்திலே நியாயத்தை கிடைக்க பண்ணுவார். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். இந்த சம்பவம் ரொம்ப அற்புதமான சம்பவம். இது ஒரு ஊழியக்காரனுக்காக கொடுக்கப்பட வேண்டிய செய்தி. ஆனால் நான் அதை அப்படியே எல்லாருக்காகவும் கொடுக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்ம மேலே அந்த அபிஷேகத்தை இன்றைக்கி போட்டிருக்கிறார். ஆமென். இதுக்கு முன்னாடி எல்லாம் பிதாவுக்கு நெருங்கி போய் பக்கத்தில் நின்று ஜெபம் பண்ணக்கூடிய, பலி செலுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரே ஒருத்தர் தான். அது யார் மட்டும்தான்? பிரதான ஆசாரியம் மட்டும்தான். யாராவது கிட்ட போனாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாருமே பிதா கிட்ட நெருங்கி போய் அவரிடத்துல ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, இது ஏதோ ஒரு பாஸ்டருக்குரிய மெசேஜ்ன்ற மாதிரி கண்டென்ட்டில் போயிடாதீங்க.
அது வேற மாதிரி தாட்டை கொண்டு வந்துடும். இது கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எத்தனை திட்டமிட்டாலும் ஞானத்தில் சிறந்தவர், யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர் நம்முடைய ஆலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய யோசனையே நிலை நிற்கும், அவருடைய சித்தமே நிறைவேறும். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவருக்குள் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து காத்திருங்கள். நான் முடிக்க விருப்பப்படுறேன், நேரம் கருதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இந்த வசனத்தை கொஞ்சம் ரெண்டா பிரித்து நான் முடிக்கிறேன் செய்தியை. இந்த வசனத்தின் முதல் வார்த்தை சொல்லுகிறது மறுநாள். நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், ஏன் மறுநாள்? ஆண்டவர் ஒரு நாளை கேப் வச்சிட்டார், ஒரு 24 மணி நேரம். இதுக்கு முன்னாடி இதே போல ஒரு பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை வந்தது? ஆரோனின் கோல் தான் பெருசா, எங்க கோலும் பெருசு. சொன்னது யார் தெரியுமா? எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகள். ஒரு வசனத்தை வாசிங்க, யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கணும். ஆண்டவர் மோசே ஆரோன் கிட்ட பேசுறார், போ நீ பார்வோன் கிட்ட சொல்லு, நான் தான் தேவனாகிய கர்த்தர், என் ஜனங்களை ஆராதனைக்கு போக விடு. அப்போ பார்வோன் சொல்றான், நீ யாரு அப்படின்னு ரொம்ப ஈனமா பேசுறான். அப்ப கர்த்தர் எங்களை அனுப்பினார், நாங்க யார் தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரர்கள், அதுக்கு ஒரு அடையாளத்தை நாங்கள் பண்றேன் அப்படின்னு ஆரோன் என்ன பண்ற, கோலை தூக்கி என்ன பண்றான், பார்வோன் ராஜாக்கு முன்னாடி போடுறான். அந்த கோல் என்னவா மாறுகிறது? பாம்பா மாறுகிறது. பார் அப்படின்றான். உடனே உன் கோல் மட்டும்தான் பெரிய கோல், எங்க கோலும் பெரிய கோல் தான். எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகளை கூப்பிடுறான், மந்திரவாதிகளே உங்க கோல்களை போடுங்க. அவர்களும் கோல்களை போடுறாங்க. அந்த கோல்களும் என்னவா மாறுது? பாம்பா மாறுது. இதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை வந்ததுங்க. ஆரோனே நீ தான் பெரியவனா? எங்க மந்திரவாதிகளும் பெரியவங்க தான். இன்னைக்கும் ஒரு சவால் சபைக்கு விரோதமாய் சொல்லப்படுகிறது, உங்கள் தேவன் மாத்திரம்தான் பெரியவரா? எங்கள் தேவன் கல் தோன்றுவதற்கு முன்பதாக, மண் தோன்றுவதற்கு முன்பதாக இருந்து இருக்கிற தேவன். எங்களுடைய கலாச்சாரம் இன்னைக்கு ஒரு சவால் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் எழும்புகிறது. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் பெரிய தேவனா? ஆனால் கர்த்தருக்கே மகிமை. என்ன நடந்தது அந்த சம்பவத்தில்? ஆரோனுடைய கோலோ அவருடைய கோலை விழுங்கிச்சு. ஆரோனுடைய அந்த கோல் என்ன பண்ணுச்சு? மந்திரவாதிகளுடைய கோலை எல்லாவற்றையும் ஒண்ணுமில்லாம ஆக்கிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இன்னைக்கு மதங்கள் எழும்பலாம், மார்க்கங்கள் எழும்பலாம், எத்தனையோ மதவாதிகள் எழும்பலாம், ஆனால் எங்கள் இயேசுவே பெரியவர். இந்த இயேசுவை தவிர வல்லமையுள்ள தேவன் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் வல்லமைக்கு முன்பாக ஒன்றுமில்லாமற் போகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். ஆரோனுடைய கோல் தான் பெரிய கோலா? இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்ததுங்க. அப்ப ஆண்டவர் இமீடியட் ஆக்ஷன் எடுத்தார், உடனடி ஆக்ஷன். உன் கோலை போடு, பாம்பாச்சு. அவங்க கோலை போடுறாங்க, அவங்க கோலும் பாம்பாச்சு. உடனே அந்த ஆரோனுடைய கோல் எல்லா கோலையும் விழுங்கி போட்டுச்சு. அதிர்ந்து போனது பார்வோனுடைய அந்த அரண்மனை. உங்கள் தேவனே பெரிய தேவன். மறுநாள் நடக்கலைங்க, உடனே நடந்த சம்பவம். ஆனா இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? 12 கோலை எடுத்துட்டு வா, அந்த 12 கோலையும் ஆரோனுடைய கோலையும் வை. அங்க இருக்கிற பிரச்சனை என்ன? ஆரோன் கோல் தான் பெரிய கோலா? எங்க 11 கோல் பெரிய கோல் இல்லையா அப்படின்னு கோத்திரங்களெல்லாம் எழும்புது. இதுக்கு முன்னாடி மந்திரவாதி எழும்புனா பிரச்சனை கிடையாது, இப்ப சொந்த சபையை எழும்புது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, போ கோலை வைக்கிறியா, வச்சுட்டு போ, போயிட்டு நாளைக்கு வா. ஏன் மறுநாள்? இது எனக்கு உள்ள ஒரு கேள்வியா எழும்புது. இங்க பதிலே இல்லை, வசனத்துல பதிலே கிடையாது. ஆனால் எனக்குள் ஒரு சிந்தனை, அந்த ஒரு இரவு ஆரோன் தூங்கி இருக்க மாட்டான், அந்த ஒரு இரவு மோசே தூங்கி இருக்க மாட்டான்.
தேவனுடைய சமூகத்திலே தன்னை ஆராய்ந்து பார்த்திருப்பான். ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்திலே, என்னுடைய அழைப்பிலே நான் ஏதாகிலும் தவறு செய்திருந்தால் ஒரு விசை என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும். என்னை அழைத்தது நீர்தான் என்பதை எனக்கு நீர் உறுதிப்படுத்த வேண்டும். தனக்கும் தேவனுக்கும் உள்ள கன்ஃபர்மேஷன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில நேரம் கர்த்தர் இமீடியட்டா உங்களுக்கு பதில் கொடுத்துருவார். சில நேரம் கொஞ்சம் நேரங்கள், நாட்கள், வாரங்கள் காலதாமதம் ஆகிறது. ஏன் ஆண்டவர் செய்கிறார்? உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை தாமதிக்கிறதினாலே சிந்தனைகள் சீர்படுகிறது. பிரசங்கியிலே வாசிக்கிறோம், தாழ்ந்திருக்கும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? சிந்தனை செய்ய வேண்டும். உனக்கு பிரச்சனை வருதா? தாழ்ந்திருக்கிற சூழ்நிலை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரா? சிந்தனை செய். மோசே, ஆரோன் சும்மா போய் படுத்துட்டு சாப்பிட்டு தூங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது. சாப்பாடு இருந்திருக்கும், சாப்பிட்டிருக்க முடியாது. ஐயோ, நாளைக்கு என்ன பதில் கிடைக்கும்? என்னுடைய எதிர்காலமே அதிலே தான் அடங்கி இருக்கிறது. ஆண்டவரே, ஒருவேளை என்னை மன்னித்தருளும், என்னை சரிப்படுத்தும். சிந்தனைகள் சீர்பட்டு இருக்கும், ஆழமான அர்ப்பணிப்பு உண்டாகிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அன்பான சகோதரனை சகோதரி, ஒன்றை நான் கேட்கிறேன். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரே ஒருவர் கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. மனுஷங்கிட்ட போய் நீங்கள் நாள் கணக்காக கெஞ்சி நின்றாலும் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த ஆண்டவர் உங்களுக்கு தரணும்னா கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட போயிட்டு காத்துருங்க. ஆண்டவரே, என்னை சரிப்படுத்தும்பா, எனக்கும் உமக்கும் உள்ள உறவை சீர்படுத்தும் ஆண்டவரே. ஆமென் சொல்கிறீங்களா? எகிப்தில் இருக்கிறது யாருன்னா ரட்சிக்கப்படாதவன், மந்திரவாதி. உடனே நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தினார். அந்த கோல் மற்ற கோலெல்லாம் விழுங்கி போட்டுடுச்சு. இங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறது மந்திரவாதியில் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ரூபன் கோத்திரம் 250 தலைவர்கள், கோராகின் கூட்டம், தேவனுக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம். உடனே நியாய தீர்ப்பு வெளிப்படலை. கால அவகாசம் மோசே ஆரோன் தாழ்த்துவதற்கு கொடுக்கப்பட்டது போல அவர்கள் மனம் திரும்புவதற்கு கொடுக்கப்படுகிறது. நீ மனம் திரும்புவதற்கு சற்று காலம் கொடுக்கிறேன். நீ செய்ததை தவறு என்று உணர்ந்து கொள். கோராகின் கூட்டமே, தாத்தான், அபிராம், 250 லீடர்ஸ், கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 24 மணி நேரம் கொடுக்கிறேன். உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். ஆரோன் மோசே தங்களை தாழ்த்தி விட்டார்கள். இந்த கூட்டம் தன்னை தாழ்த்தவே இல்லை. பிரதர் சிஸ்டர், சபையில் 2 கூட்டம் இருக்குது. சும்மா அப்படி டச் பண்ணா போதும், உடனே என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, என்னை மன்னி ஆண்டவரே சொல்கிற கூட்டம் ஒன்று இருக்குது. ஒரு சில கூட்டம் இருக்குது, என்ன அடித்தாலும் திருந்தாத கூட்டம் இருக்குது. துணிகரத்தில் தொடர்ந்து நடக்கிற கூட்டம் இருக்குது. நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க பிரதர் சிஸ்டர்? அல்லேலூயா. தயவுசெய்து இந்த ஃபஸ்ட் லைனில் வந்துருங்க. சின்ன பிரச்சனை வந்துட்டாவே, ஆண்டவர் கொஞ்சம் எந்த பதிலும் கொடுக்காம சைலண்ட்டாக இருந்துட்டாவே, போய் கோராக குற்றப்படுத்திட்டு இருக்காதீங்க. தாத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் மோசமானவன். அபிராம் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஐயோ, ஃப்ராடு. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை பாருங்க. ஆமென். அவர் உங்களை உயர்த்தணும்னு நினச்சிட்டா 250 பேர் இல்லைங்க, பூமியை திரண்டு வந்தாலும் ஒன்றுத்தையும் செய்ய முடியாது. ஆமென். கொஞ்சம் ஆண்டவருக்கு உங்களுக்கு சரி பண்ணும். இன்னொரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன், தொடர்ந்து துணிகரத்தில் இருக்காதீங்க. ஆண்டவர் அடித்தா உடனே தெரிந்திருங்க. ஆண்டவர் ஏதாவது பிரச்சனை அனுமதிச்சார்னா உடனே உங்களை தாழ்த்திருங்க. ஆமென் சொல்கிறீங்களா? அவருக்காக உங்களை விட்டு கொடுத்துருங்க. அவர் நல்ல தேவன், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன், மறுபடியும் தூக்கி ஆதி நிலையில் நிறுத்துகிற தேவன், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எழுப்பின தேவன். ஹல்லேலூயா. விடவே மாட்டார். மனுஷன் வேணும்னா ஒரு சின்ன பிரச்சனையில் மூஞ்சத்துக்கு தூரமாக போயிடலாம். ஆனால் உன் பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். என் மகன் என் பக்கம் வருவான். ஹல்லேலூயா. என் மகள் மறுபடியும் என்னிடம் வருவாள். ஹல்லேலூயா. சபை கர்த்தருக்குள்ள வரட்டும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஒரு சின்ன தொடுதல் நீர் தொட்டுட்டீர்னா உடனே நாங்கள் மனம் திரும்பினோம். தேவன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறார். கரங்களை கொஞ்சம் உயர்த்தி, உடனே நாங்கள் உம்மிடத்தில் வந்துடணும். அந்த அப்பா பிள்ளைன்ற உறவில் நாங்கள் சரியாயினோம்.
தொடர்ந்து துணிகரத்துல கீழ்ப்படியாம பாவத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். கடைசியா மறுபடியுமா என்னாகும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை, பிரைஸ் தி லார்ட், ஒரே இரவுங்க, வருஷக்கணக்கா நடக்க வேண்டிய ப்ராசஸ்ங்க இது. ஒரு மரத்தை, ஒரு விதையை விதைக்கணும், அந்த விதை முளைக்கணும், துளிர் விடணும், அதுக்கடுத்து அதில் பூ வரணும், அந்த பூ பழமாக மாறணும், மாதங்கள் வருடங்கள் ஆகும். ஒரே நாளில் காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமானின் சதி திட்டம், ஆமான் மொர்தெகாயை தூக்கு மரத்தில் ஏற்றத்துக்கு இருந்தான், ஆமான் போய் ராஜா அரண்மனையில் உட்காரத்துக்கு இருந்தான். ஒரே நைட் காரியம் மாறுதலாய் முடிந்தது. மொர்தெகாய் அரண்மனைக்கு போனான், ஆமான் தூக்கு மரத்துக்கு போயிட்டான். ஹல்லேலூயா. பல வருஷம் போட்ட சத்துருவின் சதி திட்டத்தை ஒரே இரவுல கர்த்தர் முறியடித்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ ரபதப ரபலப ஷகதனமா. இந்த காலவெளியிலே ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் பல மாதங்களாய் வருடங்களாய் சதி திட்டம் போட்டு கொண்டிருக்கிற சத்துருவின் திட்டங்களை நிமிட பொழுதில் முறியடிப்பீராக, முறியடிப்பீராக. ஆமென் சொல்ல கேட்கிறேன். உங்களுக்கு நான் தைரியம் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, திடீரென்று நீங்கள் கண் விழித்து பார்ப்பீர்கள், ஆச்சரியமான ஒரு விடியலை பார்க்க போகிறீர்கள், ஒரு பிரகாசத்தை பார்க்க போகிறீர்கள். காரிருள் விலகப் போகிறது. கர்த்தர் மேல் நீங்கள் வைத்த நம்பிக்கை வீண் போக போகிறதில்லை. அவருடைய அழைப்பும் அவருடைய தெரிந்தெடுப்பும் ஒருபொழுதும் அது முடிவுக்கு வரவே வராது. தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். உங்களை அழைச்சவர் கர்த்தர். உங்களை அழைச்சது சபை கிடையாது, உங்களை அழைச்சது ஊழியக்காரன் கிடையாது. மனுஷன் மாறுவான், உங்க கரத்தை பிடித்த கர்த்தர் மாற மாட்டார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலர்ந்த கோலை போல வெறுமையா மொட்டையா இருக்கிற அந்த ஆரோனின் கோல் ஒரே இரவில் துளிர்த்தது, பூத்தது, பழங்களை கொடுத்தது. கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலவெளியில் அப்பா உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கை மொட்டையா இருக்கிறது. ஆண்டவரே, அநேகர் விரோதமாக எழும்பி வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், ஆண்டவரே அவர்கள் வசிக்கிற இடங்களில் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்தான், தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தான். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை விழுந்து கிடக்கிற மக்களாக இருக்கட்டும். போய் கோராக கிட்ட ஆண்டவரை வாக்குவாதம் பண்ண வேண்டாம். தத்தான் அபிராம் 250 பேர் கையை பிடிச்சு, நான் உங்களுக்கு என்னென்ன நன்மை செஞ்சேன், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கெஞ்சின்னு இருக்க வேண்டாம். ஆளைத்தவர் நீர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய மகிமை வெளிப்படும். கொஞ்சம் அதிகமாக ஜெபம் பண்ணு சபையே, கொஞ்சம் அதிகமாக கர்த்தரை தேடு. சபை கூடி வருதுல விட்டுறாத. ஞாயிற்றுக்கிழமை நீ வர்றது ஏதோ மனுஷனுக்கு லாபம் இல்லை, அது உனக்கு லாபம். நீ தேவனை தேடாம விட்டியன்னா அது உனக்கு நஷ்டம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உம்முடைய சமூகத்தை விட்டு தூர போக மாட்டேன், மாறாக இன்னும் உமக்கு நெருங்கி வருவேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஏனென்றால் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீர் மாத்திரமே. நீர் ஒருவரை எனக்காக வழக்காடுகிறவர், நீர் ஒருவரை எனக்காக யுத்தம் செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். உனக்கு விரோதமாக வர்ற பிரச்சனை உனக்குரியதல்ல, அது எனக்குரியது. ஆண்டவர் சொல்றார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. ஹல்லேலூயா. இந்த யுத்தத்தை நானே நடத்துவேன். உங்க பிரச்சனை உங்களுக்குரியதல்ல, அது கர்த்தருக்குரியது. கர்த்தரே அந்த யுத்தத்தை கையில எடுக்கிறார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோர்ந்து போகாதீருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் டிலே பண்ணலாம், ஒரு நாள் பொறுத்து வாருங்கள், மறுநாள் வாருங்கள். இந்த கால தாமதத்துக்கு காரணம் நம்முடைய இருதயம் சீர்படணும், நம்மளையும் கொஞ்சம் சரிப்படுத்தணும். ஊழியக்காரனா விசுவாசியா நீ யாரா இருந்தாலும் சரி, உன்னை நீ சரிப்படுத்து. கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. ஒரே நைட்ல அவர் சூழ்நிலையை தலைக்கீழா மாற்ற முடியும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவருக்கு வருடங்கள் தேவையில்லை, மாதங்கள் தேவையில்லை. சாத்தான் உன்னை அழிப்பதற்கு மாத கணக்காய் திட்டமிடுகிறான், வருட கணக்காய் திட்டமிடுகிறான். கர்த்தரோ அதை அவன் தலையில் திருப்ப ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இரவு பொழுதிலே அவரை மாற்றிவிட முடியும்.
உன்னுடைய சூழ்நிலையை தலைகீழாய் கர்த்தரால் மாற்ற முடியும். 2 கரங்களை உயர்த்தி, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் என்னை அழைத்தவர் நீர்தான் ஆண்டவரே. என்னுடைய ஊழியத்தின் அஸ்திபாரம் நீர்தான், என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் நீர்தான். விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற பிரச்சனைகள், மலை போன்ற பிரச்சனைகள் சபை நடுவில் நின்றாலும், அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களும் குறைவதும் இல்லையே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சபைக்கு நீர்தான் அஸ்திபாரம், எங்களுடைய குடும்பத்துக்கு நீர்தான் ஆதாரம். கடந்த வாரம் பாடணும் ஆண்டவரே, நீர்தான், நீர் இல்லாத நாளெல்லாம் ஒரு நாளாக இல்லை, நீர்தான் எங்களுடைய ஆதாரம்னு பாடணும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்துக்கு, எங்களுடைய எதிர்காலத்துக்கு, எங்களுடைய சபைக்கு, ஊழியத்திற்கு அஸ்திபாரமே நீர்தான். ஆனால் இந்த அஸ்திபாரத்தை அசைக்க, சீர்குலைக்க சத்துரு எத்தனை திட்டம் போட்டாலும் நாங்கள் உம்முடைய பாதத்தை உறுதியாக பிடித்து கொள்ளுவோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், கர்த்தரையே தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், உஷ்ணம் வந்தாலும் சரி அவன் பச்சையா இருப்பான், மழை தாழ்ச்சிய வந்தாலும் அவன் கனி கொடுக்கிறவனா இருப்பான். ஒரு வெட்டப்பட்ட கோல், உலர்ந்த கோல் துளிர் விட்டது, பூத்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. 2 கரங்களை உயர்த்தி எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம், எங்களுடைய குடும்பத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம், இந்த சபையை ஊழியங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். பட்டு போயிடக்கூடாது. மங்கி எரிகிற திரியை அணைக்காத தேவனே, நெறிந்த நாணலை முறிக்காத தேவனே, துளிர்க்கட்டும், பூக்கட்டும், கனியுள்ள ஒரு பாத்திரமாய், வாழ்க்கையாய், ஊழியமாய் மாறட்டும். அவன் கிரீடம் அவன் மீதில் பூக்கும், பூக்கச் செய்வீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உம்முடைய ஜனத்தை வாழ்த்தி அனுப்புகிறோம். இந்த வார்த்தைகளை யார் யார் கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலும் துளிர்க்கவும், பூக்கவும், கனியுள்ள ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபித்து வாழ்த்துகிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனது அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.